ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஒரு சின்ன விஷயத்த லேர்ன் பண்ணிட்டாலும், அத தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு ஹை வச்சிருக்காங்க. இங்க ஒரு லோ இருக்கு. நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி தான் என்ட்ரி எடுக்க போறோம். ப்ரீவியஸா இருந்த லெவல நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸா மார்க் பண்ணியிருக்கோம். நியர் இன்னைக்கான ஹை இருக்கு. இதெல்லாம் தாண்டி மேல போனாங்க அப்படின்னா, நம்ம கால் சைடுக்கான என்ட்ரியும் மார்க்கெட் கீழ வராங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம புட் சைடுக்கான என்ட்ரியும் ட்ரை பண்ணுவோம். ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா, லோ அப்படிங்கும் பொழுது இந்த ஒரு பிளேஸ்ல இருக்காங்க. இத தான் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய டேட்டாலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் சைக்காலஜிக்கான சேனல் தான். பட் டெக்னிக்கல் கண்டென்ட்டும் போட்டா பிகினரா வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு பிளேலிஸ்ட்ல நம்ம போட்டிருக்கோம். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதையும் அதுலயே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆட் பண்ணியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மேக்ஸிமம் நம்மளுடைய ட்ரேட் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நம்ம டெக்னிக்கலுக்காக வச்சிருக்க அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்துட்டு நம்மளுடைய அந்த டுடே ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுடைய அந்த ட்ரேட் பிளான் எப்படி இருக்குங்கிறத இதையும் நீங்க தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் எஜுகேஷனல் பர்பஸா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க அது தேவைப்படுறவங்க அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட்டா புட் சைடு தான் சப்போர்ட் பண்றாங்க. அதனால கால் சைடுக்கான என்ட்ரி அப்படிங்கிறது இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிளேஸ்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் இருக்கிறதுனால இதை கட் பண்ணி மேல போனா மட்டும் நம்ம கால் சைடுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். புட் சைடுக்கு அப்படிங்கும் பொழுது இந்த லெவல்லாம் ஏதாவது கடந்து வராங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் புட் சைடுக்கான டேட்டா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பட் ரொம்ப மார்க்கெட் ஃபால் ஆவாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு சின்ன லெவல்ல தான் அதோடைய ஃபால் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் மேபி மார்க்கெட் திரும்புறதுக்கான சான்சஸும் இருக்கு. இல்லைன்னா இங்கேயே சஸ்டெயின் பண்ணி ஒரு சைட்வேஸா இருக்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேண்டில்ஸ் கீழே வந்தாலும் புட் சைடுக்கான பிரீமியம் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல மூவ் ஆகல. டேட்டா பியரிஸ்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. பட் என்னுடைய வியூ பாத்தீங்கன்னா புல்லிஷ் சைடு தான் இருக்கு. அதனால டேட்டா கொஞ்சம் கொஞ்சமா புல்லிஷ்க்கு சேஞ்ச் ஆனாங்க அப்படின்னா நம்ம கால் சைடுக்கான என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி புட் சைடுக்கான என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணுவோம். நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ட்ரேட் அப்படிங்கிறது இன்னும் அமையல. மார்க்கெட் இங்க இந்த ஒரு லெவல் வரைக்கும் போகணும். கீழே இந்த ஒரு சப்போர்ட் லைன் வரைக்கும் வரணும். இதுக்கு இடையில நமக்கு சின்னதா ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது கிடைச்சதுன்னா சின்ன ஸ்கேல்பிங் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு சில முக்கியமான டேட்டா ரெண்டு சைடுக்குமே சப்போர்ட் பண்ணதுனால நமக்கு இன்னும் கிளியர் டைரக்ஷன் தெரியல. அதே மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரேஞ்சா தான் இருந்துட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஒரு லெவலை மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஏரியா அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு ட்ரேடுக்கான ஏரியா இல்லை. புல்லிஷ் பியரிஸ் எந்த பக்கம் ஸ்ட்ராங்கா வராங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் கீழே வந்தாலும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேபி ரிவர்ஸ் ஆகி சின்னதா மேலையும் போவாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய கேண்டில் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் கேண்டில் இங்க ஓப்பன் ஆகியிருக்காங்க. சின்னதா மேபி ஒரு புல் பேக் போகலாம். இங்க க்ளோஸ் வச்சாங்கன்னா இந்த ஒரு பிளேஸ்ல என்ட்ரி அப்படிங்கிறது நம்ம ட்ரை பண்ணலாம். கீழே பெரிய லெவல்ல ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியே ஃபால் ஆனாலும் ஸ்லோவா ஒரு சின்ன ரேஞ்சிலேயே தான் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். மேபி ஆல் சைடு மார்க்கெட் போனாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஒரு வால்யூமோட மூவ் ஆக சான்சஸ் இருக்கு. இந்த லெவல் கட் பண்ணும் பொழுதே என்ட்ரி அப்படிங்கிறது நம்ம கொடுத்தாச்சு. ஒரு பிரேக் அவுட்டுக்கு பிறகு மார்க்கெட் போயிட்டு புல் பேக் போயிட்டு வந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் சேஃபான ஒரு ட்ரேடா எடுக்கலாம். அதனால நான் இந்த ஒரு பேஜ்ல என்ட்ரி அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். பார்க்கலாம். என்னுடைய ட்ரேடை ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணாம இம்மீடியட்டா என்னுடைய ட்ரேடை நான் ஒரு சின்ன பாயிண்ட்ஸ்லேயே 8 to 10 பாயிண்ட்ஸ்லேயே புக் பண்ணிக்குவேன். மார்க்கெட் ரொம்ப தூரமும் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. டேட்டாலாம் முக்கியமான டேட்டாலாம் பியரிஸ்க்கு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ரொம்ப போஸ்ட் பண்ணி இறக்குற மாதிரி இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது மேல போகிறதுக்கான வாய்ப்புகளும் வரும்னு நினைக்கிறேன்.
இந்த இடத்துல எப்படி இருக்காங்க அப்படின்னா பிரீமியம் வந்து ஒரு சரியான லெவல்ல மார்க்கெட் கீழே வந்தாலும் புட் சைடுக்கான பிரீமியம் வந்து மூவ் ஆகல. இந்த ஒரு ட்ரேட் வந்து என்ட்ரி பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் அப்படிங்கிறது மேல போயிருக்காங்க. இந்த மாதிரியான ட்ரேட்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லாஸ் தான் வரும். இப்போ வந்து நான் காஸ்ட் டு காஸ்ட்ல தான் இருக்கேன். மேபி ஒரு சின்ன சைட்வேஸா இருந்துட்டு மேல் நோக்கி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரேட் வந்து நான் கண்டினியூ பண்றதுக்கு விரும்பல. டேட்டாவை பேரிஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. பட் மார்க்கெட் வந்து இப்போ கஷ்டப்பட்டு தான் வந்து ஃபால் ஆகுறாங்க. ஸோ அதனால மார்க்கெட் வந்து ஒரு பெரிய லெவல் வந்து மூவ் ஆகாது. ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கலாம் அல்லது சைட்வேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.